கரூர் துயர சம்பவத்தில் இரவு 8 மணிக்குள் 39 பேரின் உடல் கூராய்வு செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் எத்தனை மருத்துவர்கள் அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் என்று ஒரே நேரத்தில் எப்படி 39 பேருக்கு உடற்கூராய்வு செய்ய முடியும் என்றும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார். வணக்கம் ஐயப்பன். சட்டமன்றத்திலே அதிமுக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் காரசாரமாக ஆளுகிற திமுக அரசினுடைய அலங்கோலங்கள் குறித்து பேசி வருகிறார். கரூர் மாவட்டத்திலே நடைபெற்ற 41 அந்த உயிர்பலி சம்பவத்திலே 39 பேரினுடைய பிரேத பரிசோதனை எத்தனை மருத்துவர்கள் பயன்படுத்தி செய்யப்பட்டது, ஒரே நேரத்தில் 39 பேருக்கு எப்படி பிரேத பரிசோதனை மேற்கொள்ள முடியும், அந்த பிரேத பரிசோதனை அறையிலே 2 டேபிள்கள் மின்விளக்குகள் வசதியுடன் இருந்தபோது 39 உடல்கள் ஒரு குறுகிய நேரத்திற்குள் எப்படி பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி வருகிறார். குறிப்பாக இந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திலே கூட்ட நெரிசலில் உயிரிழந்த காரணம் யார் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடியவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த பொதுச்செயலாளர் பிரதமர் எடப்பாடி கே பழனிசாமி எல்லாம் நாங்கள் கையசைத்த கதையெல்லாம் கேட்கவில்லை, நான் பேசுவது உயிரிழந்தவர்களுக்காக, அது குறித்து நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். நானும் மருத்துவமனைக்கு கரூருக்கு சென்றிருந்தேன். ஆம்புலன்ஸ் வாகனத்தில் கரூர் மாவட்ட திமுக மருத்துவர் அணி என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. இதில் யார் அரசியல் செய்வது, உங்கள் கட்சியினர் தான் அரசியல் செய்கின்றனர் என்று 41 அந்த பேர் உயிர் பலியான சம்பவத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அங்கு நடத்தப்பட்ட நாடகங்களை எல்லாம் குறிப்பிட்டு சட்டமன்றத்திலே இன்றைக்கு சொல்லுறுத்தி காட்டி பேசி வருகிறார். கரூர் துயர சம்பவத்துக்கு சென்றபோது தண்ணீர் பாட்டிலில் கூட திமுகவினுடைய விளம்பரம் ஒட்டி ஒரு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய அவல நிலையை பார்க்க முடிந்ததை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். 39 பேருடைய உடல் 8 மணிக்குள் உடற்கூராய்வு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை மருத்துவர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள், ஒரே நேரத்தில் 39 பேருக்கு எப்படி உடற்கூறு செய்யப்பட்டது, 2 டேபிள்கள் மட்டுமே அந்த பிரேத பரிசோதனை அருந்தபோது இதையெல்லாம் எப்படி சாத்தியக்கூறானது என்ற கேள்வி எழுப்பியிருக்கக்கூடியவர், இந்திய வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த வரலாறு இதுவரை எங்குமே நடைபெறவில்லை. திமுக ஆட்சியில் தான் இந்த கரூர் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் 41 பேர் பலியான சம்பவம் அரங்கேறி இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இடையே குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர் அப்பாவு இதைவிடைய பெரிய சம்பவங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது என்று சொல்ல அதிமுக பொதுச் செயலாளர் சரியான பதிலடியை கொடுத்தார். அரசியல் கூட்டத்தில் இதுவரை 41 பேர் எங்குமே தமிழகத்தில் உயிர்வலி ஆனதில்லை என்பதை எடுத்துக்காட்டி விளக்கம் அளித்தார். தொடர்ச்சியாக ஒரு நபர் கமிஷன் அமைத்தீர்கள், அவருக்கு அலுவலகம் கொடுக்கப்படவில்லை, உதவியாளர் கொடுக்கப்படவில்லை. அன்றைய தினம் மாலையே கரூருக்கு விமானம் மூலமாக செல்லுகிறார், உதவியாளர் கூட இல்லை. சம்பந்தப்பட்டவருக்கு கொடுக்கின்ற தகவலை எப்படி பதிய வேண்டும், நாங்களும் கமிஷன் அமைத்திருக்கிறோம் என்று காரசாரமாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி எடுத்துக்காட்டி பேசி வருகிறார். கரூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த துயர சம்பவம் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பது என்பது முதலமைச்சருடைய கடமை என்று அதிமுக பொதுச்செயலாளர் தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தின் போது முதலமைச்சர் ஏன் நேரிலே சென்று பார்க்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக ஒரு நபர் ஆணையம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது காவல்துறை ஏடிஜிபி அதே போன்று அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக ஒரு நபர் ஆணையம் தனது பணியை தொடங்கி இருக்கிற போது அந்த ஆணையத்திடம் தான் தகவல்களை கொடுக்க வேண்டுமே தவிர அரசு செயலாளர்கள் டிஜிபிக்கள் எல்லாம் எந்த விதத்தில் கருத்து சொல்வது நியாயம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு நபர் ஆணையம் தகவல் திரட்டுகிற போது எதற்கு இந்த செய்தியாளர் சந்திப்புகள்லாம் நடைபெறுகிறது, அங்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையிலே இங்கு ஏடிஜிபி ஏன் கருத்தை சொல்லுகிறார், அப்படி இருந்தால் எப்படி விசாரணை சரியாக நடக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக திமுக அரசு எப்படியெல்லாம் இந்த கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் செய்திருக்கிறது என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து பேசி வருகிறார். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆளுகிற திமுக அரசு எப்படி இந்த கரூர் சம்பவத்தை வைத்து ஒரு ஆம்புலன்ஸ் மற்றும் குடிநீரை கூட விளம்பரம் தேடி இருக்கிறது என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் பல்லாயிரக்கணக்கான கூட்டங்கள் நடந்திருக்கிறது. திமுக ஆட்சியில் கரூரில் கூட்டம் நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் சென்றுதான் அனுமதி வாங்கி அந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அரசினுடைய அலட்சியத்தின் காரணமாகவே இந்த 41 பேர் பலியாகி இருக்கிறார் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பகிரங்கமாக
சட்டமன்றத்திலே குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெயக்குமார்.